வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இந்த சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்து தாங்க. நன்றி. தேவையான பொருட்கள்: விலை மீன், கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகாய்த்தூள், புளி, கருவேப்பிலை, தேங்காய் பால். முதல்ல சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு கடுகை போட்டு வடிக்க விடுறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு பிறகு சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயத்தை போட்டுட்டு ஒருக்கா நல்லா கிளறி விடுறேன். மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரியணும், அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுறேன். நான் செத்த மிளகாய் சேர்க்கிறேன். உங்களுக்கு விரும்பினா சேர்க்கலாம், இல்லாட்டிக்கும் விடலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன். இஞ்சி நல்ல சின்னனா வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காண்டி ஒரு கொஞ்சம் போல் சேர்க்கிறேன். அதுக்கு பிறகு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிட்டுது. மீன் குழம்புக்கு தூள் கொஞ்சம் கூட போடணும், அப்போ தான் நல்லா திக்கான கிரேவியாக வரும். நான் 3 டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கிறேன். மீன் குழம்புக்கு நிறைய புளி வேணும். நான் எந்த கறிக்கு தேவையான அளவு புளி விடுறேன். புளியெல்லாம் விட்டுட்டு ஒருக்கா நல்லா கிளறி விடுறேன். அடுத்ததாக கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி விட்ட பிறகு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு பிறகு கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஹை ஹீட்டில் மூடி அவிய விடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தால் நான் மூடியை திறந்தேன். நான் இதில் தேங்காய் பால் 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் இருக்குது, அதை நான் விடுறேன். பாலை விட்டுட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி அவிய விடுறேன். பத்து நிமிஷத்தால் திறக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ மீனை போடுறேன்.
மீனெல்லாம் போட்ட பிறகு கை ஃப்ளேமில் வச்சு மூடி நல்லா அவிய விடுறேன். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கழித்து மூடியை திறக்கிறேன். நான் சூப்பராக வந்திருக்கு மீன் குழம்பு. நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.